நல்ல வருமானம். இந்த 100 ரூபா நோட்டை போட்ட வள்ளல் நீங்க தானா? ஆமா ஆமா. பொறுக்கி பொறுக்கி 100 ரூபா நோட்டை எடுத்துக்கோன்னு சொல்றேன். இருடா, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். பொம்மி, என்னடா இவன் 5 காசு 10 காசு எல்லாம் பொறுக்கிக்கிட்டு 100 ரூபா நோட்டை திருப்பி கொடுத்துட்டு வரானேன்னு யோசிக்கிறியா? காசோட பெருமை உனக்கு எங்க எப்படி போகுது? சொத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்பட்டவன் என்ன மாதிரி சுதந்திரமா உழவ முடியாது. ஆமா, அவன் எதுக்காக 100 ரூபா நோட்டை கொடுத்தான் தெரியுமா? சொல்ல. ராத்திரி உன் வீட்டுக்கு வரண்டி, பாய ஒழுங்கா விரிச்சு வைடின்னு அர்த்தம். எப்படி வசதி? இல்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கு தான் சொல்றது. நீ என் கழுத்துல உன்னை கட்டிட்டா கண்ட நாய் எல்லாம் வராது இல்ல. பொம்மி, நான் உனக்கு முறமாப்பல. முறப்படி எல்லாமே நடக்கும். வா போலாம். ஒண்ணு இல்ல, பொம்பளைங்க தூங்குறப்ப கூட துணி விலகாம கவனமா பாத்துக்கணும். தூங்கு. என்ன? நாம 2 பேரும் என்னமோ பத்தியமா இருக்கோம். ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறானுங்க? கூடிய சீக்கிரமே எனக்கு வளகாப்பு நடக்க போதா பேசிக்கிறாங்க. ஜி ஜி ஜிஞ்சினக்கா, ஜி ஜி ஜிஞ்சினக்கா. வாடா நாமடா. என்னடா? எத்தனாவுக்கு? வா 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 வா. டேய், எழுந்து நின்னா வர மாட்டா. உனக்கு எவ்வளவு திமிருடா உனக்கு. வா காசு கட்டணாவுக்கா? என்ன ஆசையோ? 4 5 6 ஓஞ்சு போ. இந்தா இருக்க போடா. போ. அதுக்குள்ள கிழிஞ்சு போச்சா பாவாடை? நீ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கண்ணை காட்டு நின்னா காஞ்சிபுரம் பட்டு பாவாடை வாங்கி தரேன், கட்டிக்கிறியா? வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு, மகிர நெக்லஸ் வாங்கி தரேன், வச்சுக்கிறியா? இதுக்கெல்லாம் உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? நான் சொன்ன சரிதான். அப்புறம் என்ன, உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடு. என்ன சொன்ன? அடே, அதான் சொல்லிட்டாளடா உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுன்னு. போய பாத்துக்கிறேன், போடா. பாக்குறதுக்கு மசமசன்னு இருந்தாலும் அடாடாடாடா ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப பிரமாதமா சொல்லிட்ட பொம்பி. வண்டியை நிறுத்துங்க சார். நெருப்பு போட்டி இருந்தா கொடுங்க சார், ஒரு தம் அடிச்சுக்கலாம். நாட்டு போறங்க சரியா இருக்கு, அதை எடுமே. ஏன் உனக்கு வேணுமா? என்கிட்ட கீழே போடுமே இருக்கு. என்னயா அதை கீழே போட சொல்லிட்டேன்?
என்னது இது வெள்ளை பீடியா நல்லாவே இருக்கு இம்பூட்டு நெருப்ப இந்த பொட்டிக்குள்ள வச்சிருக்கியா பொட்டி பத்திக்காது ஆமா அந்த குட்டி அது நம்ம ஆறுமுகத்தோட ஆட்டுக்குட்டி அத விலைக்கெல்லாம் தரமாட்டான். நான் ஆட்டுக்குட்டி கேட்கல இப்ப போச்சே அத கேக்குறீங்களா? ஐயோ அது ஆட்டுக்குட்டி இல்லைங்க ஆடுற குட்டி. அப்படியா? ரொம்ப சோகா இல்ல? அது எப்படியாவது நீ நானா? நமக்கு வேண்டாங்க நம்ம உடம்பு தாங்காது. எனக்கு தாப்பா. உனக்கா? என்னடா தொழில்? கொஞ்சம் இருந்தோம். இங்க இட்லி கடை இந்திராணின்னு ஒருத்தி இருக்கா எங்க அக்கா. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவதான் லாய்க்கு. ஊருக்கு 2 பேர் அவளாட்டம் இருந்தாங்கள போதும், உலகத்துல பத்தினிங்களே இருக்க மாட்டாங்க. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். நான் அவகிட்டயே சொல்லி ஏற்பாடு பண்றேன். அவ இட்லி கடை இதே தெருவுல தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க. ஏண்டா ஒரு விரல காமிச்சு போனா வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகாரம் பண்ண என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன். ஆமா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தேவை வந்தா என் கடையில எனக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பேன். என் கால் மேல தாமா போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெருசா உன் கால் மேல என் கால் போட்டது மாதிரி திருத்துற நீ. மாப்பிள ஏதுடா 100 ரூபாய் சொல்றேன், காதை கிட்ட கொடு. போயிட போறாங்கடா, போய் கூட்டிட்டு வர. நான் சொல்லல 100 ரூபா. ராசா வாங்க, உங்களை பார்த்தா சினிமால ஆடிட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு. நீங்க நிக்கிறதா? உட்காருங்க. தொடச்சிருவிய எங்க அக்காவை பார்த்தா ரொம்ப அனுபவப்பட்ட மாதிரி தெரியுது. அது ரொம்ப சின்ன பொண்ணு, வயசுதான் 55. நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். முடிச்சிருவா. கல்லா போட்டிய பாத்தீங்களா? என்னடி இது ஒல பாட்டு கொதிக்குது, நீ பாட்டுக்கு வாங்க தண்ணாந்து பாத்துட்டு இருக்க? மச்சான் அரிசி வாங்க போயிருக்கு. என்னடி இது அண்ணாட கட்சி போலப்பா இருக்கு. உன்னை பெத்த வயித்துல பிரண்டைய வச்சு தாண்டி கட்டணும். ஆத்தத்தோ ராசாத்தி, நீ ஆடுற ஆட்டத்துக்கும் உனக்கு இருக்கிற அழகுக்கும் நீ இப்படியா இருக்கிறது? ஏன் நல்லா தானே இருக்கேன். மச்சான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறைச்சல்? மச்சானா மச்சான் பச்சு படைக்க வழி இல்லாதவன் நீ தான். நீ நல்லா இருக்கணும்னா நான் ஒரு வழி சொல்றேன். நாம பட்டணத்துக்கு போகணும். அங்க பெரிய பெரிய பணக்காரங்க முன்னாடி எல்லாம் நீ ஆடணும், மேடையில ஆடணும், சினிமாவில ஆடணும். காசு பணமா வந்து குவியுமே. அடடா இட்லி கடை என்ன வீட்டுக்குள்ள ஆம பூந்துட்ட மாதிரி இருக்கு? ஒண்ணுமில்ல ராசா, ஒல்ல கொதிச்சு போச்சு, அரிசியை போட சொல்லு, நான் வரேன். இருந்து சாப்பிட்டு போறது வானோயா, வேலை இருக்கு. கண்ணுல உண்மை எதை பத்தி யோசிக்காத, நான் இருக்கேன். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை மகாராணி ஆக்கி காட்டுறேன். ஆமா, எதுக்கும் பயப்படாத, சரின்னு சொல்லு. ஐயோ அதிர்ஷ்டம் உன் கைய பிடிச்சி இருக்குதே, மாட்டேன்னு சொல்லிடாத. அந்த வீணா போன வைரத்தை பத்தி உனக்கு கவலையே வேண்டாம். வலிய வர லட்சுமி வேண்டான்னு சொல்லிடாத. வாங்க வாங்க. நீ போய் அவன்கிட்ட காசு கொடுத்துட்டு உடனே வந்துரு. என் கண்ணு இல்ல, என் ராசாத்தி இல்ல, போமா. ஐயோ ஆமா, ஏன் மச்சா இதெல்லாம் இப்படி பிரிச்சு போட்டுட்ட? நானா பிரிச்சு போட்டேன்? பிரிச்சு போடதான் ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களே. 4 நாளா மழையா இருக்கேன்னு கவனிக்காம விட்டுட்டேன். உள்ள கரையும் அரிச்சிருச்சு. ஊரு ஊரா தெரு தெருவா ஆடி ஆடி என் காலும் சலிச்சு போச்சு. இதை தூக்கி தூக்கி உன் கையும் சலிச்சு போச்சு. அதனால்தான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேங்கிறியா?
எல்லாம் உனக்காகத்தான். நாம 2 பேரும் பட்டணம் போய் கெட்டு போயிடலான்னு சொல்றியா? நான் வரல. ஒண்ணு விட்டுட்டு நாம என்ன லைலா மஜ்னுவா பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிறதுக்கு? உனக்கு பிடிக்கலன்னா நான் போகல. பொம்மி, எப்ப நீயா பார்த்து ஒரு முடிவு வந்துட்டியோ அப்புறம் எனக்காக போக மாட்டேன் நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருந்ததா நீ நினைக்க கூடாது. பாரு, போயிட்டு வா. இந்த மச்சான். பொம்மி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். யாரோ கொடுக்கிற பணத்தை நம்பி நான் இல்ல, என் பாட்டை நம்பித்தான் இருக்கேன். எங்க அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போன ஒரே சொத்து இந்த ஓட்டப்பெட்டி தான். பார்த்து போயிட்டு வா. நான் எங்க இருந்தாலும் சத்தியமா உன்னை மறக்க மாட்டேன் மச்சான். நீ எங்க இருந்தாலும் மட்டும் இல்ல, எப்படி இருந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.